கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே கடைசி நாட்களில் எழுப்பதில் பெண்களுடைய பங்கு என்ற இந்த பகுதியிலே உங்களை மறுபடியுமாய் நாங்கள் வரவேற்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கர்த்தர் வெளிப்படுத்தின, கர்த்தர் பிரித்து ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுத்தின அநேக ரகசியங்களையும் அநேக வெளிப்பாடுகளையும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளே வருகிறவர்களா? இது என்ன காரியம், இது எப்படிப்பட்ட காரியம், இதை நாம் யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாது. சொன்னால் அவங்க ஒரு வியாக்கியானம் சொல்கிறாங்க, அவங்க இது நீங்கள் வேறு இதில் நிற்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, இது என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தின் தன்மையும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியின் தன்மையும் இருந்ததுன்னா, இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிற அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்யத்தக்கதாக நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கடைசி நாட்களில் அவருக்காக வைராகியமாய் நின்று காரியங்களை செயல்படுத்துகிற ஒரு உன்னதமான தன்மைக்குள்ளே தேவன் உங்களை நடத்த இந்த சாட்சிகளும் இந்த வெளிப்பாடுகளும் உங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்பட கர்த்தரை வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியில் ஷாரன்ஸ்ட்டு வந்திருக்காங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இணைந்து ஒரு கூடுகையாய் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, அதாவது தேவன் சொன்ன விதமாய் வார்த்தையை வைத்துக்கொண்டு செயல்படும் போது கர்த்தர் ஒவ்வொரு இடங்களிலும் அவர் அநேக காரியங்களை அவர் இடைப்பட்டார் என்று சொல்ல முடியும். அதாவது வெளிப்படுத்தினார் அப்படின்ற காரியத்தை தாண்டிலும் அவருடைய இடைப்படுதல் செயல்பட்டு கொண்டு வந்ததை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதுக்கேற்றது போல எங்களை அவர் அவருடைய அந்த தன்மைக்குள்ளே எங்களை இன்னும் மோல்ட் பண்ண, அதாவது உபத்திரவத்தின் குகையிலே நான் தெரிந்து கொண்டேன், வெள்ளியை புடமிடுவது போல பொன்னை புடமிடுவது போல புடமிட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற அழுக்குகள், கரைகள், நாம விரும்பாத அநேக காரியங்கள், நாம விரும்பி தேவன் விரும்பாத காரியங்கள், இந்த எல்லா தன்மையுமே அவர் நம்மை சுத்திகரித்து 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 ஒன்றன் பின் ஒன்றாக அதை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிற ஒரு நிகழ்வுக்குள்ளதான் கர்த்தர் இவ்வளவு நாள் அவர் நடத்தி கொண்டே வருகிறார். அவருடைய வழிகளை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அது உண்மையான செம்மையான வழி. அந்த வழியில பார்த்தீங்கன்னா இது ஏன் அவர் நமக்கு வைக்கிறார், ஏன்னா அவரது அனாதி ஞானம். அந்த ஞானத்தை நம்ம அளவிடவே முடியாது. அந்த ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு நம்ம ஞானவான்கள் கிடையாது. ஒரு சின்ன பகுதி அல்லது ஒரு சின்ன துணிக்கை மட்டும்தான் நமக்கு அது கர்த்தர் காட்டுவார். ஏன்னா அந்த அளவுக்கு தான் நம்ம கிட்ட அந்த காரியங்கள் இருக்கும். அதனால தேவனுடைய எல்லா வழிகளையும் நம்ம அறிந்து கொள்ளுவதும் தேவனுடைய எல்லா பாதைகளையும் நம்ம உணர்ந்து கொள்வதும் கூடாத காரியம். ஏன்னா நம்ம மனுஷனாய் தேவன் நம்ம உருவாக்கினார், ஆனாலும் அவருடைய அனந்த ஞானத்தை அறிந்து கொள்ளுகிறதுக்கு பூமியில யாருமே இல்லை, பரலோகத்திலே யாரும் இல்லை. அவர் ஒருவரே அனந்த ஞானம் உள்ளவர். அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த வழி, அந்த பாதை, அந்த ஃபுல் ஸ்டாப், அந்த கமா, அது மட்டும்தான் அவர் வெளிப்படுத்துறாரு. அதுக்கே நமக்கு அது தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்திட்டாரு, இதை தன்மையை வெளிப்படுத்திட்டா நம்ம இருக்கோம். ஆனால் அவருடைய அந்த வழிகள் அப்படின்றது நம்ம ஒரு நேர்கோடு போல அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவரே வர உதவி செய்வார். நாம் ஃபாலோ பண்ணிட்டோம். அது எப்படிப்பட்ட தன்மையாய் ஒரு காலத்தில் மாறும்னா, நான் பண்ணேன், நான் போனேன், நான் செயல்பட்டேன், நான் இதை இத்தனை அவர் பண்ணுவேன், நான் இதை காரியத்தை சரியாக செய்வேன்ற காரியங்கள் மாறி 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 அவர் செய்ய சொன்னா, உமது அடியேனாகிய உம்மது வழியில நீங்க சொன்னா, நீங்க இறக்கம் காட்டினான்னு சொல்லி முழுதுமாய் அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருவோம். அதை தான் இந்த நாள்ல நம்ம பார்க்குறோம். கடந்த நாட்களில, கடந்த வாரங்களில நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையில் அவர் முதல்ல ஒருவராய் இணைத்து, மூவராய் இணைத்தார், அதுக்கப்புறம் 5 பேராய், 4 பேராய், அதாவது 4 ஜீவன்களுடைய தன்மையில் அவர் நிற்க வச்சாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஜீவன்களுடைய காரியத்தில் நிற்க வச்சு அதற்கான விண்ணப்பங்களை ஏறெடுத்தார். அப்புறம் 5 பேரா கூட்டினார். அந்த 5 பேர்ல பார்த்தீங்கன்னா 5 காயங்களாய் அவர் இணைச்சி அதை ஜெபிக்க வச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆய், அதாவது 6 தன்மையுள்ள காரியமா, 6 அப்படின்றது கற்சாடியின் அடையாளம். அதாவது அந்த காணா ஒரு கல்யாணத்துல அந்த கற்சாடி நிரப்பற ஒரு தன்மையில 6 பேராய் இணைச்சு அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தினார். அப்போ செயல்படுத்தும் போது அந்த முந்தின அதில் வெறும் தண்ணீர் தான் இருந்தது. அதை நிரப்புங்கள். ஏன் அதை நிரப்புங்கள்னா, அதுதான் பிற்கால சந்ததிக்கு குடிக்க பயன்படுகிற ஒரு ஊற்று. அந்த பிற்கால சந்ததிக்கு அவரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஊற்று. அவருடைய வாயினால் சொல்லப்படுகிற அதை திராட்சை ரசமாய் மாற்றி அந்த
முன் திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் ருசியுள்ளதாய் இருந்தது என்று சொல்லப்படுகிற ஒரு அடையாளத்துல அந்த காரியங்களை அவர் 6 பேராய் 6 தன்மை உள்ளவர்களாய் அவர் பிரித்து அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தினார். அதுக்கப்புறம் 7 காரியங்கள், 7 சொல்லும்போது 7 நட்சத்திரங்களோட தன்மை. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கும்போது 7 நட்சத்திரங்களை ஏந்தி இருக்கிறவர், 7 குத்து விளக்குகள், இந்த காரியத்தெல்லாம் அவர் நிறைய போடுவார். அப்போ 7 ஸ்டார்ஸ் 7 ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி 7 பேரை இணைத்தார். அந்த 7 பேரை இணைக்கும் போது அது அந்த தன்மையிலையும் அவர் நிறுத்தி ஜெபிக்க வச்சார். அப்புறம் 8 அவர் இணைக்கும் போது 8 அதிபதிகளோட காரியத்தை கொண்டு வந்தார். அப்புறம் 9 சொல்லும் போது அந்த பரிபூர்ணத்தின் நிலையை அவர் கொண்டு வந்தார். அதே போல பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 12 அப்படி சொல்லும் போது அவருடைய சம்பூரணம். அதுக்கப்புறம் 12 நீரூற்று, 12 சீஷன் சொல்றத 12 கற்கள் சொல்லலாம். சீஷர்கள்ன்ற காரியம் கிடையாது. கடைசி நாட்களில் அந்த 12 கற்கள் அவருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் எடுக்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதில் அந்த 12 கற்களுடைய காரியத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். அதுக்கப்புறம் அந்த கோத்திரத்தின் தன்மையில் அவர் எழுப்பினார். இப்படி நிறைய காரியங்கள் கர்த்தர் இடைப்பட்டு அதற்கேற்ற ஆட்களை அவரே இணைத்து அவர்களுக்குள்ள அந்த ஆவியை வைத்து அது அந்த ஜபமும் அந்த தன்மையுமே ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். அதை உள்ள வர வர அடுத்தது அவர் என்ன சொல்லுவாரு, அவர் ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த காரியத்தை நாங்கள் ஜெபிக்க தொடங்கும் போது அது ஒரு யுத்தமா கூட இருக்கலாம். தேவன் அவனே சொல்லுவாரு, இந்த ஒவ்வொரு அவர் நிறைய யுத்தங்களை அவர் செய்ய வச்சார். நம்ம இந்த நாட்கள்ல நம்ம பெண்களா இணைக்கப்படும் பொழுதும் கன்னிகைகளா இணைக்கப்படும் பொழுதும் யுத்தங்களை செய்ய வச்சார். அது 12 பேரா சேர்ந்து ஒரு யுத்தம், 9 பேரா சேர்ந்து அந்த யுத்தம்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு யுத்தமும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. எல்லா யுத்தமும் ஒரே மாதிரி. ஒரு எகிப்துக்கு விரோதமா ஒரு யுத்தம் வருது அப்படின்னா அதுக்கு முதல்ல அந்த எகிப்தோடைய எல்லா வசனங்களையும் அவர் எடுக்க வைப்பார், ஒவ்வொருத்தரையுமே. அப்ப அவங்களை எல்லாம் அந்த வசனங்களை எடுக்க வச்சு என்ன பண்ணுவார்னா, இந்த யுத்தத்தை நீங்க எப்படி பண்ணணும், முதல்ல எப்படி துதிக்கணும், முதல்ல இந்த மாதிரி ஒரு பாடல் இந்த வசனத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் இந்த அறிக்கையை நீங்க வாசிக்கணும், அதுக்கப்புறம் இதற்கு நேரா இப்படி ஒரு இது பண்ணணும், இப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதையும் எப்ப கொடுப்பாருன்னா அடுத்த சமயம் அர்ப்பணிப்பின் காரியம் கூட ஒரு சிஸ்டர் அர்ப்பணிப்பு ஜெபம் கூட பண்ண சொல்லுவார். திடீர்னு ஆமா அர்ப்பணிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த காரியம் எல்லாம் அருமையான ஒரு அந்த நடத்துதலே வித்தியாசமா. அந்த நடத்துதல் எப்படி இருக்கும்னா அது எதுவுமே பழைய நடக்கைக்கு ஒப்பானது அல்ல, எல்லாமே அந்த புதுசின் தன்மையில. அதே போல இதுல நின்னவங்க கூட முடிவு பரியந்தம் அவங்க உண்மையாய் நிற்கிற ஒரு தன்மையும் இதுல தேவன் வெளிப்படுத்தினார். ஏன்னா அவங்க யாரும் அதாவது அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னாலே அந்த நடுங்குகிற காரியம், மனுஷனை பார்த்து பெண்களின் காரியமாக தான் இருக்கு. எல்லாமே பெண்கள் தான். ஆமாம், மற்றவங்களுக்கு எப்படி வேலை இருந்ததோ அதேவா அவங்களுக்கும் இருந்துச்சு. குடும்ப காரியங்கள் மற்ற காரியங்கள் இருந்தும் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குமோ அதுக்கு உண்மையாக உத்தமமாக ப்ரையாரிட்டி கொடுத்து அதை கலந்துக்கிட்டாங்க. ஆமாம், அது கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டது பெண்கள் மூலமாக. ஆமாம், ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் சொல்ல வைக்கிறாரு, இதெல்லாம் இப்போ இந்த அனுபவங்கள் கர்த்தர் கொடுத்து நடத்தினாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய புதிய சந்ததியை அவர் தோற்று வைக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா காரியத்தையும் நமக்கு கண்டினியூவா வர ஒரு விஷயத்தையே நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுது நமக்கு புதிய தன்மைகள் புதிய வெளிப்பாடுகள் வரும் அப்படின்னு கேட்டா பார்த்தீங்கன்னா வரும். அந்த வெளிப்பாடுகள் பரலோகத்தோடு இணைக்கப்படுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது எப்படின்னா நமக்கு அந்த எண்டு பாயிண்ட் ஒன்னே தான் இருக்கும், அவர் வருவார் நம்மளை கூட்டிட்டு போவார். இதோட கிறிஸ்தவம் முடிஞ்சிருது. அவர் மனவாட்டியா அவர் வருவார், அவர் ஆயத்தமாக இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவரோட பரலோகத்தில் இதுக்கு மேலே கிறிஸ்தவத்தின் தன்மை கிடையாது. அப்போ நம்ம எல்லாருமே காத்திருக்கிறது எங்கே வந்தாலும் அந்த எண்டு பாயிண்ட்டுக்கு தான் வந்துடும். ஆனால் அதை தாண்டியும் அதுக்குள்ளேயும் ஒரு ரகசியத்தை அவர் வைத்து அதை வெளிப்படுத்தும் போது அது ஆரம்பத்தில் அதனால தான் அவர் என்ன பண்ணார்னா, நம்மளுடைய சுயத்திலேயோ அல்லது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோன்னு சொல்கிற ஒரு நிலையிலையோ நின்னா மட்டும் அது அவர் வெளிப்படுத்த முடியாது. நம்மளை அவருடைய ஆலயத்தில் தூக்கி நாட்டுறது, நம்ம இருதயத்தை விருத்த சேதனம் அடைய வைக்கிறது ஆவியின்படி, அதுக்கப்புறம் நம்மை முழுசா அர்ப்பணிக்கிறது, இந்த எல்லா தன்மையுமே அவர் ஓப்பன் பண்ண 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 நம் நிலையிலிருந்து மாறி தேவனோட கண்ட்ரோலுக்குள்ள போற ஒரு உன்னதமான நிலையில சொல்லும் போது ஒரு காரியம் போட சிஸ்டர், இருதயத்தில் விருத்த சேதனம். இதை பெற்றுக்கொண்டவர்கள் எப்பவுமே தன்னுடைய சுயன்றதை மேலே அவங்க விட மாட்டாங்க. கர்த்தர் என்ன வச்சிருக்காரு இதில், நாம் எப்படி நடக்கணும், அடுத்த ஸ்டெப் எப்படி சிஸ்டர் நீங்கள் ஜெபத்தை நடத்தும் போது இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த எண்ணம் வரலையா, இது இதே மாதிரி இருக்குமா இல்லை வேற மாதிரி இருக்குமா, கர்த்தரை கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தது இல்லை சிஸ்டர்? அந்த காரியத்தை
அது எப்படி இருக்குன்னா சிஸ்டர், இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜெபமே அவர் நடத்தணும்னா எப்பவுமே அவர் ஆயத்தப்பட விட மாட்டாரு. நாங்க பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பழக்கம் எப்படின்னா, எப்பவுமே நம்ம ஒரு காரியம்னா முன்னாடி உட்காந்து அவர் சமூகத்துல உட்காந்து நம்ம காத்திருந்து வசனங்களை எடுத்து அப்புறம் அந்த ஜெபத்துக்காக காரியத்தை ஒவ்வொரு ஜெபத்துக்கும் எப்பவுமே அது ஜெபன்றதை விட அது ஒரு யுத்தம். அதோட அது அவருடைய ஆலோசனை. ஆனா அந்த கூடுகைக்கு எல்லாரும் வாஞ்சிப்போம். அந்த கூடுகை இந்த நேரத்து வர்றதுக்குள்ள கடகடன்னு எல்லா காரியத்தையும் முடிச்சு அந்த கூடுகையில வந்து உட்காந்துருவோம். அந்த கூடுகையில அவர் ஓபன் பண்ணும்போது அவர் ஓபன் பண்ணும்போது தான் அவர் என்ன பண்ண போறாருன்னே தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்காக நம்ம ஆயத்தப்படணும்னு உட்கார்ந்தாலும் ஆயத்தப்படவும் முடியாது. ஐயோ நம்ம ஆயத்தப்படாம வெறுமையா நம்ம போறோமே அந்த எண்ணம் நமக்கு இருக்கு. கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும்ல, ஐயோ நம்ம வெறுமையா போய் உட்காந்து எப்படி பண்றது நம்ம ஏதாவது. ஆனா அவர் அதை பண்ணவே விட மாட்டார் எப்பவுமே. நீங்க பாத்தீங்கன்னா அந்த எந்த டைம் வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துகிட்டே இருக்கும். அது கரெக்ட். அப்புறம் வந்து அந்த கரெக்டா அந்த டைம் வரும்போது உள்ள வருவார். அப்ப நாங்க சில நேரங்கள்ல கூடி கர்த்தருடைய வார்த்தையை ஒரு இடத்துல பேசணும்னா கூட அவர் சொல்லுவாரு, நீ ஆயுதப்பட்டுட்டு போகாத, நீ அங்க போய் நில்லு, நீ வாயை தர நான் அதை உன்னை நிரப்புவேன், பிதாவின் ஆவியை நிரப்புவேன். அப்ப இது வந்து இனிஷியல்ல வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வசனம் கூட நம்ம எடுத்து தியானிக்காம எப்படி நம்ம போய் அந்த இடத்துல நிக்க முடியும்ட்டு. ஆனா அதை அவர் பழக்க வச்சாரு சிஸ்டர். அதை அவர் பழக்க வச்சாரு. நீ இது இல்லை, ஏன்னா நான் அந்த இடத்துல என்ன போடணும் என்ன பேசணும்ன்றத நான் அந்த இடத்துல தான் நான் வெளிப்படுத்துவேன். அப்ப நீ வந்து ஆயத்தப்படும் பொழுது உன்னோட சிந்தை நீ வந்து உனக்கு ப்ரிப்பேர் ஆகி நிற்ப அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது. அப்போ எப்படி இருந்தாலும் நான் சொல்ற 100% காரியம் அங்கே வெளியே போகாது. இந்த ஒரு காரியம் வந்து நீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற காரியம். அப்போ நாங்கள் கிட்ட ஆண்டவரே உங்களுடைய ஆவினால் தான் நாங்கள் அது ப்ரிப்பேர் பண்ணுறோம், நீங்கள் சொல்லி தான் நாங்கள் ப்ரிப்பேர். அப்போ தேவன் சொன்னார், இல்லை இது ஆயத்தப்பட்டு ஏன் ஆவி அந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு எதை வெளிப்படுத்துதோ அதுதான் பரலோகத்திலேருந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு வெளிப்பாடு. அப்படின்னும் போது அது அப்படிதான் நடத்தணும் சார். அது அந்த அந்த அனுபவங்கள் ஆரம்பத்தில் நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கோ நம்ம பழக்க வைக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் போய் வெறுமையாக நிற்கிற மாதிரி. ஆனால் எப்போ வந்து அவர் அதை செய்ய சொன்னாரோ அதற்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜபங்களாக இருந்தாலும் அவர் சொல்லுவார், 4 மணிக்கு கூடுங்க அப்படின்னா 4 மணிக்கு வந்து கூடுறது மட்டும்தான் எங்கள் வேலை. கூடி அவர் ஒரு சோத்திரம் துதியை ஏறெடுக்க தொடங்கும் போது தான் அவர் ஓப்பனே பண்ணுவார். இன்னைக்கு இந்த காரியம், இன்னைக்கு இந்த தன்மை, இன்னைக்கு இந்த காரியம் இப்படி இருக்கணும், நீங்க இப்படி பண்ணணும். அது வந்து ரொம்ப அந்த நேரத்துல தான் அதை சொல்லுவார். இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு காரியம் போட முடியும் சிஸ்டர். எப்படின்னு கேட்டீங்கன்னா அது யோசுவா, தாவீது இவங்கெல்லாம் வந்து அந்த இருதயத்தில் விருத்த சேதனம் பெற்றுக்கொண்டதால தான் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர்கிட்ட கேட்டு செய்வாங்க. ஒரு விருத்தியை பெற்றுக்கொண்டாங்க. 2 பேருமே ஜெயத்தை பெற்றுக்கொள்வது காரியம் என்னன்னா அவர்கிட்ட கேட்டு, இது யுத்தம் தானே, எப்போ நடக்கிற யுத்தம் தானே, நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம அந்த ஒரு காரியம் வரல. அது வருதுனாலே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அப்போ ஒவ்வொரு காரியம் ஒரு காரியத்தை நடத்துன மாதிரி ஒரு யுத்தத்தை நடத்துன மாதிரி தானே இந்த யுத்தத்தையும் நடத்துவார் அப்படின்னு அந்த நேரத்தில் நடிச்சிருந்தா அவங்க எதிர்பார்த்துருக்கிற ஜெயத்தை அவங்களால அடைந்திருக்கவே முடியாது. அதே காரியம் தான் சிஸ்டர் நம்முடைய ஜெபத்துலேயும் அந்த காரியம் வந்தது. கர்த்தர் அதை வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் போதித்து நடத்தினார். அதை அவர்தான் நடத்துகிறார் என்பதை அநேக காரியங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் இன்னொரு காரியம், இந்த இடத்துல நம்ம உண்மையாலுமே அதை சொல்லிக்கொள்ளணும். எப்படின்னா எப்போ வந்து அவர் தன்னுடைய ஜனங்களுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி அவரோடு அவர் இணைத்து கொண்டாரோ அதுலேருந்து இந்த உலகத்தை பார்க்கிற கண்கள் நமக்கு மாற தொடங்குச்சு. கரெக்ட். இந்த மற்றவை எல்லாருமே பார்க்குற ஒரு விதத்தில் தேவன் நம்மளை பார்க்க வைக்கல. நீங்கள் அதை நம்ம வந்து அவர் நமக்கு சொல்லும் போது ஒரு காரியம் சொன்னார்ல, அவருடைய ஏன்னா அவருடைய சத்தம் அக்கினி மழை மத்தியில் அதே போல பெருவெள்ளத்துல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புயல், அந்த காற்றுல இதுலலாம் வெளிப்படும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்ப வந்து அது அது எப்படி அவர் அந்த அந்த வழிகள் எப்படி இருக்கும்னா மற்றவர்கள் பார்க்கிற பார்வைக்கும் அவருடைய பிள்ளைகள் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க தொடங்கும் பொழுதே அந்த பார்வையை மாற்ற தொடங்கினார். அவருடைய பார்வையை மாற்றினார். அதுதான் உண்மை. மாற்ற தொடங்கினான்னு சொல்லும் போது அவருடைய பார்வை அது நமக்கு சில நேரங்களில் வந்து நம்ம வாழ்க்கையிலே அது நெகட்டிவாக கூட இருக்கும் சிஸ்டர். நம்ம விரும்பாத ஒரு விஷயமா கூட இருக்கும். ஆனால் அந்த விரும்பாத விஷயத்துக்கு ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க வைக்காம அதுக்கு நீங்களே ஒரு பெரிய சாட்சி, உங்களே நான் ஒரு பெரிய சாட்சியாக இந்த இடத்துல சொல்லுவேன். ஏன்னா அதை சொல்ல வைக்கணுன்றது, ஏன்னா அவர் நாம அதில் மகிமைப்படுவோம்.
ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்னன்னா தேவன் அநேகர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேகருடைய ஜெப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு காரியம் என் தேவன்கிட்ட நான் கேட்குறேன், ஆனா அவர் அதை செய்யலன்னு அவர் மேல கோச்சிக்கிறதும், அவரை திட்டுறதும், அவரை விட்டு விலகி போற தன்மை, நீங்க தான் இதை செய்யல, இனிமே நீங்களே வேண்டான்னு அவரை பின்மாறி போற இன்னைக்கு அநேக விசுவாசத்துல வழி விலகி போய் தேவனே மறுதளிக்கிற கூட்டம் இன்னைக்கு தெரியலாம் எழும்புது. ஆனா அதன் மத்தியில அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் எப்பேற்பட்ட காரியத்தை செயல்பட்டாலும், இன்னைக்கு யோபு பத்தி நம்ம படிக்கிறோம். யோபு பத்தி படிக்கும்போது நம்ம சொல்றோம், யோபு வந்து அவன் பிள்ளைகள் இறந்து போன போது கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம் சொன்னாருன்னு சொல்லி அவருடைய அந்த வேதத்தை யோபுவை குறித்து தியானிக்கிறோம் வல்லமைய. ஆனா யோபுக்கு நிகழ்ந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்துச்சா நாம எப்படி நிக்கணும்? கரெக்ட். அது வந்து ரொம்ப அந்த பாட்டு வந்து அவனுடைய ஒரே நாள்ல அவனுடைய பிள்ளையோடைய சம்பத்து, அவனுடைய குடும்ப சம்பத்து, அவனுடைய சரீரத்தின் அமைப்பு எல்லாமே டோட்டலா டவுன். அப்ப அவனுடைய தோழர்கள் வந்து அவனுக்கு நன்மை சொல்ற மாதிரி சொல்றாங்க, அவங்க பேசுறதுலாம் நன்மையா தான் தெரியுது. ஆனா அது பின்னாடி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை குத்துகிற காரியம், அப்ப நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க மாம்சம் வெளிப்படுது. நம்ம நீங்க வேதத்துல அவங்கள நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்கள ஒரு தப்பு கூட இருக்காது. தேவன் இப்பேற்பட்ட தேவனாச்சே, தேவன் அப்பேற்பட்ட தேவனாச்சேன்னு சொன்னா கூட அவங்க ஒரு விதத்துல அந்த யோபுவை குத்துகிறவர்களை, குற்றம் சுமத்துறது கூட வெளியே தெரிஞ்சிடும். குத்துகிற காரியமாவே தான் இருக்கிறார். ஆனா தேவன் எப்ப அவர் சிறை இருப்ப யோபு, தேவன் எழுப்பி சொல்றாரு, நான் இவங்களை அழிக்க போறேன், அவங்களோட தன்மையை வந்து அவங்க நன்மை நமக்கு பார்த்தா அவங்க நன்மை தான் செஞ்சிருக்க மாதிரி தெரியும். அவங்க வார்த்தைகள் எல்லாமே நன்மையான வார்த்தைகளா தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல தேவன் சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணினார், அப்பொழுது தேவன் அவன் சிறை இருப்பை மாற்றினார். அதனால்தான் தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, பகைக்கிறவர்களை செய்யுங்க. 4 காரியத்தை அவர் கொடுப்பார். நீங்க அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு சிஸ்டர். எப்ப நாம அப்படிப்பட்ட உடன்படிக்கைக்குள்ள வரமோ, அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வருமானா வராது. ஆனா நம்ம ஆவியாத்மா சரீரம் சிந்தையை மனப்பூர்வமா நம்ம ஒப்பு கொடுக்க தொடங்கும் போதுதான், அந்த அறிக்கை நம்ம வரும்போது தான் கர்த்தர் எழும்பி யுத்தம் செய்யும். இன்னைக்கு அநேகருடைய வியாகுலம், மனவேதனை, கடந்த நாட்கள்லாம் பார்க்கும்போது அநேக பெண்களுடைய மன வியாகுலத்தை சொல்லும் போது கேட்கும்போது அநேகர் வந்து ஏமாந்து போன ஒரு சூழ்நிலை, அநேகருடைய காரியங்கள் வந்து போராட்டமான ஒரு சூழ்நிலை, தாங்க எதிர்பார்த்த காரியம் ஏமாந்து ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் ஏமாந்த காரியங்கள், இதெல்லாம் அவங்க ரொம்ப வியாகுலத்தோடு வேதனையோடு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது அந்த வியாகுலம் எல்லாம் வெளிப்படுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, தனக்கு அந்த காரியம் நிறைந்து விட்டதுனால ஆப்போசிட்ல இருக்கிற வந்து நாம முத்திரைச்சிட்டு அவனுக்கு நியாய தீர்ப்பு வந்துடணும், இப்படி வந்துடணும், அப்படி வந்துடணும்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா ஒரு விஷயம், நியாய தீர்ப்பு கர்த்தருடையது, நம்ம அதை கரங்கள்ல எடுக்க முடியாது. நாம எப்ப வந்து அதை வந்து தேவன் கரத்துல விடுவோம்னா, நாம எப்ப அந்த மன்னிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம நிலைகளை சமப்படுத்தி கொண்டோம்னா அந்த காரியம் தேவன் எழும்பி கிரியை செய்வார். ஏன்னா நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. ஏன்னா அவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார், ஒரு மனுஷனுக்கு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாருன்னா அது அவன் வாழ்க்கையில மட்டும் செயல்படாது, அவனுடைய மாம்ச சந்ததி முழுசுமே செயல்படாது, வேறு வரையும் போகுது. அப்ப நாம அதுல வந்து கோபத்தோடும் அவங்க மேல ஒரு வன்கருப்போடு இருந்தோம்னா அந்த வேர் எங்கெல்லாம் இருக்குன்னா, யாரெல்லாம் மாம்ச செயல்களோடு நிக்கிறாங்களோ அவங்களோட கனெக்ட் ஆகும் அந்த வேர். அப்ப அங்க கொடுக்குற நியாய தீர்ப்பு அது நம்ம வழி நமக்கும் அது வரும். அதனாலதான் தேவன் வந்து உங்களை வந்து பகைக்கிறவர்களை நீங்க மன்னிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாருன்னா, நீ பண்ணும்போது நீ அதை அடைக்கிற, அந்த உனக்கான பகுதியை நீ அடைச்சிடுற. அப்ப தேவனோட கோபாக்கினை வரும்போது உன் மேல வராது. இல்லைன்னா என்ன பண்றேன்னா அது உனக்கு ஓப்பன், நீ அந்த வன்கருப்பும் அந்த மாம்ச கிரியைகளும் உனக்கு இருந்துகிட்டே இருந்துன்னா நீ அந்த 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 அங்கிருந்து புறப்படுற அந்த கோபம் அந்த வேர் வழியாவும் உனக்கும் அது பாதிப்பு வரும். அதனாலதான் தேவன் இந்த காரியத்தை எப்பவுமே சொல்ற, நீ யுத்தம் பண்ணாத, நான் யுத்தம் பண்றேன். ஏன்னா நான் யுத்தம் பண்ணேன்னா வேர் வரை யுத்தம் பண்ணுவேன், நீ வந்து கிளையை மட்டும்தான் வெட்டுவ. அதனால உன் வழி என் வழி கிடையாது, என் வழி வேற மாதிரி வழின்னு சொல்லுவார். என் வழி ஆழமான வழின்னு, அவர் வழி வந்து வித்தியாசமான வழி. நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை அவருடைய செய்கைகளை நமக்கு வெளிப்பட நிறைய வசனங்கள், அடிவேர், அடிக்காயம், இப்படிலாம் வரும் இந்த வார்த்தைகள். ஆமா, இதுல வந்து இந்த தன்மையிலையும் வந்து அந்த காரியங்கள் இருக்கு சிஸ்டர். அதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அதே போல இன்னொரு ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆசீர்வாத கண்மலையாகட்டும், நம்ம நின்ன தேவராஜ்யத்தின் எக்கால சத்தமாகட்டும், இந்த பெண்களுடைய பகுதியாகட்டும், நம்ம எல்லா இடத்துலையுமே பேச தொடங்கினாலே ஒரு காரியத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிட்டே இருப்போம், சிந்தையை குறித்து.
நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ வட்டாரத்தோட தன்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரம் தான். இந்த 3 தாண்டி கிடையாது காரியம். இதுவே பெரிய வியாக்கியானமா, இதுவே பெரிய இன்னை வரை டீச்சிங் லெசனாவே போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இது ரொம்ப ஆழம் புரியாதுன்ற ட்ராக்லயும் போயிட்டு இருக்கு. ஆனா நமக்கு தேவன் சிந்தையின் வாசலை திறந்தார். அந்த மனதின் தன்மையில ஒரு டைம் நம்ம ஜெபிக்கும் போது அப்பதான் ஓ இப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட இருக்குதா அப்படின்ற காரியமே அப்போ ஓப்பன் ஆச்சு. ஆமா, அப்போ வந்து இது என்ன ஆண்டவரே காரியம் சொல்லும் போது அப்பதான் சொன்னார், இது மனதின் காரியம். இந்த மனதின் காரியத்தை தான் அவருடைய சிந்தையோடு அவர் வந்து கனெக்ட் பண்றாரு. இதை தான் அவர் வந்து பவுலுக்கு வெளிப்படுத்தினார். அப்போ வெளிப்படுத்தும் போது அந்த இடத்துல அந்த காரியத்தை ஓப்பன் பண்ணும்போது அவர் சொன்னாரு, உங்கள் மனம் வந்து புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, இஸ்ரவேலே நீ திரும்ப மனதா இருந்தால் திரும்பு. இந்த மனத்தை தான் அடிக்கடி மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க வேதத்துல. பரலோக ராஜ்யம்னால இந்த மனதோட கனெக்ட் ஆனது. நீங்க அதுல நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு கண்களை திறக்கும் போது தான் இந்த மனதை குறித்து தியானிக்கிற ஒரு விஷயமே வந்துச்சு. அப்போ இது என்ன ஆண்டவரே காரியம், இந்த தன்மைன்னா அவர் போட்டுட்டே வந்தார். இந்த காரியம் உங்களுக்கு ஓப்பன் ஆனா மட்டும்தான் நீங்க எப்படிப்பட்ட அதிகாரத்தினா சத்ருவை மேற்கொள்ற அதிகாரத்தை நீங்க மாறுறீங்க. அது வரைக்கும் நாம இதுல வந்து சத்ரு ஓடணும்னு தான் நிறைய பேர் ஜெபிப்பாங்க. சத்ரு வருவான், ஆனா அதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு கர்த்தர். நமக்கு அப்படிதானே சிஸ்டர் சொன்னாங்க. ஆமா ஆமா, ஓட ஓட விரட்டுற காரியம் அந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்படும். வருவான், மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். ஆமா, ஏன்னா இப்போ இன்னொரு ஒரு தன்மையை நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டர், நமக்கு அதிகமா தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தோட காரியத்தை ஒரு ஓப்பன் பண்ணார். ஏன்னா வந்து எப்பவுமே வந்து நான் ஜெபிக்கும் போதும் பண்ணும்போதும் எனக்கு எப்பவுமே ஒரு வாஞ்சை உண்டு. என்னன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நிறைய நம்ம தியானிக்கணும். அப்போ நிறைய தேவதாசர்கள் பரிசுத்தவான்கள் எழுதின வெளிப்படுத்தின அவங்க ஒரு உரை எழுதியிருப்பாங்க அதுக்கு. அப்போ அந்த காரியத்தை எல்லாம் படிக்கிற ஒரு விஷயம் வந்து வரும். நிறைய அந்த காரியத்தெல்லாம் படிக்கும் பொழுது அவங்க அதுக்கு எப்பவுமே வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்கமாக அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்படி நடக்கலாம், இப்படி செயல்படலாம், இதற்கு இந்த வசனமா. ஏன்னா அதை வந்து யாருமே தீர்க்கமா சொல்ல முடியாது. அவரிடத்துல இருந்து புறப்படுறபடினால அதை நம்ம தீர்க்கமாலாம் சொல்ல முடியாது. இது இப்படி இருக்கலாம், இது இப்படி வரலாம், இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா வெளிப்படுத்த விஷயமே அப்படிப்பட்ட ஒரு காரியம் தான். அப்போ அந்த வார்த்தையெல்லாம் அது படிக்கும்பொழுது நிறைய நிகழ்வுகள் வந்து நிறைய தேவதாசர்லாம் கூட அதை குறித்து கடைசி நாட்களில் வெளிப்படுத்தும் போது அதெல்லாம் நிறைய கேட்போம். ஆனால் எப்போ தேவன் வந்து இந்த புதிய தன்மையோட காரியத்துல நமக்கு செயல்பட தொடங்கினார், அவர் என்டையரா வெளிப்படுத்தினதே வெளிப்படுத்தின விசேஷம் மாஸ்டர். ஆனா நான் ஒரு விஷயத்த மட்டும் ஆணித்தரமா இங்க பதிவு பண்ண விரும்புறேன். எதுனா, தேவன் வெளிப்படுத்தின அந்த ரகசியமும் இந்த காலத்துல வெளிப்படுத்தின வியாக்கியானம் பண்றாங்க பாத்தீங்களா, அதுவும் என்டையர்லி டிஃப்ரெண்ட், 100% டிஃப்ரெண்ட். நல்லா ஒரு விஷயம் நீங்க கவனிங்களேன். இப்ப இந்த காலகட்டத்துல வர காலகட்டங்கள்ல இந்த வெளிப்படுத்தினதை குறித்ததான தன்மைகளே வெளிப்படல, க்ளோஸ் ஆயிடுச்சு. நீங்க கவனிச்சிங்களா? எல்லாருமே அவர் வருகை வரும், ஆத்ம ஆதாயம் பண்ணணும், சபை வந்து அவரோட இணைக்கப்படணும், இல்லை சபை கட்டுமான பண்ணி சபையோட தன்மை எழும்பணும், நம்ம ஊழியம் செய்யணும், அவர் இப்படிதான் காரியங்கள் போதே தவிர இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறிச்சதான ஒரு தன்மையோ ஒரு காரியமோ இப்ப செயல்பாட்டுல இல்லை. நான் கவனிக்கிற ஒவ்வொரு தேவதாசர்கள் மூலமா நிறைய தேவதாசர்கள் இருக்கிறாங்க, அவங்க தான் சில விஷயங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆனா இப்ப அந்த காரியங்கள் முடிவுக்கு உண்டாக்கப்பட்ட மாதிரி இருந்தது எனக்கு. அப்ப தேவன் வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோட ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த தொடங்கினார். நமக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அது வந்து என்டையர்லி வித்தியாசமா இருந்தது. அதை அவர் வெளிப்படுத்தும் போது சொன்னாரு, ஓ ஆரம்பத்துல இதை வெளிப்படுத்தின தாசர்களோட ரகசியம் வேற மாதிரி இருக்கு, இப்ப வந்து இது வேற மாதிரி இருக்கு, இது என்ன தன்மை ஆண்டவரே முஸ்னா, இதுதான் இதனுடைய சத்தியம், இதுதான் இதோட காரியம் அப்படின்ட்டு நமக்கு 7 சபைகளை குறிச்சு 7 வாதைகள் குறிச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து அதிகமா தியானிச்சு பார்த்தா வெளிப்படுத்தின விசேஷம். நாமங்களை அதே சொல்லுங்க, கிட்டத்தட்ட ஒரு 33 நாமங்கள் அதுல. அந்த நாமத்தோட தன்மையை உரித்தாக. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க சிஸ்டர், வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த 7 சபையில சொல்லப்படும் பொழுது அவர் தெளிவா சொல்ல, என் பிதாவின் நாமத்தை, ஆலயத்தோட நாமத்தை, எருசலேம் நகரத்தோட நாமத்தை, என் புதிய நாமத்தை அவனுக்கு தரிப்பிப்பேன். அதுலதான் நாமங்களை குறிச்சதான வெளிப்பாடுகளே வருது சிஸ்டர். நமக்கு இது வரைக்கும் நமக்கு ஒரே நாமம் தான் தெரியும், ஏசுன்ற நாமம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாமத்தை தவிர கிறிஸ்துன்னு கூட இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. கிறிஸ்து தான் வந்து தேவனுடைய குமாரன், பரத்திலிருந்து ரகசியத்தையும்
ராஜ்யத்தின் தன்மையும் வெளிப்படுத்துகிற ஒரே காரியம் அந்த கிறிஸ்து. அதாவது அவர் தான் அபிஷேகம் பெற்றவர். எதுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்குரிய அபிஷேகமே அவருக்கு தான் இருக்கு. அப்ப அதை நாம உரித்தாக்கி கொண்டாதான் பரலோக இயேசுவோடு நின்னுற காரியம் தான் இருக்கு. இயேசு வந்து பூமியில கொடுக்கப்பட்டு அவர், நீங்க பாருங்களேன், கடைசி நாட்கள்ல கூட அவருடைய நாமம் கடைசியில தான் வந்து மேரிக்கு வெளிப்படுத்தப்படும் பொழுது இயேசு கிருபையாய். அப்ப இன்னைக்கு நம்ம கிருபையை பிடித்துக் கொள்றோமே தவிர அது நித்திய கிருபைக்கு நேராய் நடத்தப்படுகிற ஒரு காரியத்தை விட்டுரும். ஏன்னா கிருபையின் காலம்ன்றது ஒரு குறுகிய காலம் தான். கிருபை காலம் முடியும் போது ஒருவரும் கிரியை செய்யாத காலம் வரும் வேதம் தெளிவா சொல்லுது. அப்ப நம்ம அந்த கிருபையை மட்டுமே பிடித்து கொண்டு நிக்கிறோமே தவிர கிருபையை தாண்டி அடுத்த காரியத்துக்குள்ள அது நித்திய கிருபையாய் மாறுறதுக்கு, அந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்படுறதுக்கு, அதாவது நித்தியத்தை நோக்கி நடக்க இந்த கிறிஸ்துவின் நாமம் உதவுகிறது. கரெக்ட். அதனால இந்த பூமிக்குரிய காரியங்கள் இயேசு நாமத்தோடவே நின்றுடுது. அது எப்படின்னா நம்மளை எங்க கொண்டு வந்து சிலுவையின் அண்டையில கொண்டு வந்து நிறுத்திடுது. கரெக்ட். ஏன்னா அவர் சொல்றாரு, சிலுவையின் அண்டையில என் அண்டை வா, உனக்கு இளைப்பாறுதல் தானே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே என் இடத்துல இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல் கூட்டப்பட்ட ஜனங்கள் தான் 90%. இன்னைக்கு எனக்கு ஏதாவது கிடைக்காதா அவர்கிட்ட வந்தா, எனக்கு இந்த வியாதி சுகமாகாதா, என் கண்ணீர் துடைக்கப்படாதா, என் கவலை மாறாதா, என் கஷ்டம் மாறாதா, இந்த பாட்டு அவர் தரமாட்டேன்னு சொல்ல. ஏன்னா என்னிடத்துல வர எல்லாருக்குமே அவர் தர்றாரு. ஆனா அது மட்டுமே ஒரு புது முழுவதுமான தன்மை இல்லை சிஸ்டர், இல்லையா? அவர்கிட்ட அந்த அழைப்போட பரிபூர்ணம் அதோட வந்து நிக்காது. பரிபூர்ணத்துக்குள்ளே போல நம்ம அப்படியே நின்னுடுறோம். அவர்கிட்ட வந்துட்டோம்னா அதுதான் லைஃப். அது வந்து ரொம்ப எது கேட்டாலும் கிடைச்சிருது, நம்ம ரொம்ப சேஃபா. இது எப்படின்னா சிஸ்டர், நீங்க சொல்லும் போது போடப்படுற காரியம் என்னன்னா, பூமிக்குரிய காரியத்தோட நம்ம நிறுத்திக்கிறோம். நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், ஓகே பூமி இந்த இடத்துல நமக்கு இந்த சூழ்நிலை வருது, இதுக்காக நம்ம போவோம், அவர்கிட்ட கண்டிப்பா விடுதலை. அது விசுவாசத்தோட வராங்க, விசுவாசத்தோடு வந்து அந்த விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். பட் அதோட முடிச்சுக்கிறாங்க. ஆனால் நம்முடைய அழைப்பு அதற்காக நம்ம அழைக்கப்படலன்றது நிறைய பேருக்கு அந்த மறைக்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு வருகிற பாடல் கூட எப்படிப்பட்ட பாடலா இருக்குன்னா, எனக்காக நீங்க எல்லாம் செய்வீங்க, நான் கண்ணீர் வடிச்சா நீங்க வந்து துடைப்பீங்க, நான் கலங்கினா நீங்க வருவீங்க, நான் வந்து எனக்காக தான் நீங்க இருக்கிறீங்க, நான் இங்க ஒரு ப்ரேயர் பண்ணாலே பரலோகம் வந்து அதிரும். அதாவது நமக்கான தன்மையை மாற்றிக்கொள்றோம். கரெக்ட். தேவன் வந்து சர்வ வியாபி, அவர் சர்வ சிருஷ்டிகர். அவருடைய தன்மை அப்படின்றது ஒருவனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்க ஆரம்ப கால அதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் சிஸ்டர், அதோட தன்மையை பார்ப்போம். அப்போ ஒரு விஷயம் நம்ம எப்படி நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரோம், எதில் குறைஞ்சிக்கிட்டே வரோம்னா அவரோடு இணைக்கப்படுற விஷயத்துல நம்ம குறைஞ்சிக்கிட்டே வரோம் சிஸ்டர். நம்ம அப்படியே சுருக்கமாக வந்து ஒரு குட்டை மாதிரி ஆயிரும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த குட்டத்துக்குள்ள வரும்போது நீங்க எப்படி ஏறினாலும் மறுபடியும் இந்த குட்டைக்குள்ள தான் விழும். ஆமா, எந்த சைடு போனாலும் ஒரு 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 சத்துரு என்ன பண்ணா, இந்த சைடு ஒரு இது. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வனாந்திரத்துல ஒரு மனுஷன் வழி தவறிட்டான்னா முதல்ல என்ன பண்ணும்னா, அந்த அந்த வனாந்திரத்துல அந்த கழுகோ இல்லை அந்த பருந்தோ அவனை சாப்பிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், அவனை எடுத்துடணும் முடிவு பண்ணிடுச்சுன்னா அவனை என்ன பண்ணுன்னா, அவன் தேடி அலைவான், அவனை அப்படியே கார்னர் பண்ணிடும். அவனை மேல சுத்தி அவனை வந்து இங்கேருந்து அவனை கார்னர் பண்ணி அவனை ஓட வச்சிடும். ஒரு டைமுக்கு மேல அவனுக்கு எங்க சுத்தினாலும் இடம் இருக்காது சிஸ்டர். அப்படியே மயங்கி விழுந்து முடிச்சோன்னா அப்படியே மொத்தமும் வந்து அவனை அமுக்கி அவனை அப்படியே இதுக்குள்ள போட்டுரும். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில சத்ருவின் கிரி என்னன்னே நமக்கு அநேக நேரங்களில் தெரியறது கிடையாது. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சிஸ்டர். தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அபிஷேகம், நமக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு, ஏன் அந்த நாமத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார், அது வழியாக நம்ம போய் என்ன அடுத்தடுத்த கிளைம் போகணும். நம்ம வாழ்க்கையே அவருக்குள்ள ஓடுற ஒரு வாழ்க்கை. நம்ம ஒரு இடத்துல குட்டையாக நின்றுட்டு அதை தாண்டி ஓட முடியாமல் இங்கே ஒரு பிரச்சனை, இதை சார்ட் அவுட் பண்ணால் இங்கே ஒரு பிரச்சனை, இதை சார்ட் அவுட் பண்ணால் இங்கே ஒரு பிரச்சனை, இங்கே பிரச்சனை, இந்த பிரச்சனைக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இந்த பிரச்சனைக்காகவே ஜெபம் பண்ணிட்டு இந்த பிரச்சனையை மாறுற மாதிரி தெரியும், ஆனால் இன்னொரு புது பிரச்சனை வரும். எப்படி ஒரு ஃபீவர் வந்தால் ஒரு மாத்திரை போடுறோம், அந்த மாத்திரை சைடு எஃபெக்டை கொண்டு வரும். இதுதான் வந்து கர்த்தர் உங்ககிட்ட சொன்னதுன்னு சொன்னீங்களே, அதை ஞாபகப்படுத்த சொல்கிறேன். வேற விட்டுறீங்க, கலையை மட்டும் கட் பண்றீங்க, அந்த காரியம் தானே, அந்த காரியம் தான் சிஸ்டர். அதை தான் தேவன் செயல்படுத்துறாரு, அதை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. அப்ப இந்த ரகசியங்கள்லாம் நமக்கு ஆவியா நம்ம கற்பிக்கும் போது தான் வெளிப்படும். இந்த ரகசியங்கள்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துல போய் கற்றுக்கொண்டது இல்லை. ஆனா அதற்கு இணையா அவர் வந்து அநேக தேவதாசர்கள் எழுப்பி அவங்க செய்திகள் மூலமா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே வருவார். இப்ப இதை தேவன் தான் இதை நமக்கு பேசிட்டாரு அப்படின்னும் போது அன்னைக்கு ஒரு அடுத்த நாளோ நமக்கு ஏதோ ஒரு தேவதாசன் மூலமா அந்த வார்த்தை நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். பூமியில் நடக்கிற நிறைய காரியங்களும் கன்ஃபார்ம் பண்ணும். அதையும் பார்க்குற கண்களே அவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த எபிசோட இதோட முடிப்போம்.
நம்ம ஒரு ப்ரே பண்ணிலும். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. உம்முடைய அதிசயங்களை விவரித்து பார்க்கிற கண்களை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அப்பா, நீர் அதிசயமானவர் என்பதையும், ஆலோசனை கர்த்தர் என்பதையும், வல்லமையுள்ள பிதா என்பதையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த நாளிலே உமக்கென்று வேறு பிரித்து உம்முடைய முத்திரையை, அப்பா, முத்திரையினால் மூடப்பட்ட உம்முடைய ஜனங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற கர்த்தருடைய காரியமாய் இது எழும்பி கிரியை செய்யத்தக்கதாக தேவன் இறங்கி நீர் வல்லமையாய் வெளிப்படுத்துவீராக. இந்த இடத்திலே கூட்டப்பட்டிருக்கிற கூட்டம் உம்மால் கூட்டப்பட்ட கூட்டம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் கண்களை திறப்பீராக. மீன் செதில்கள் போன்றவை கண்களிலிருந்து விழுவதாக ராஜா. இந்த செவிகள் திறக்கப்படுவதாக. உன்னதமான கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்படும். எல்லாவற்றையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.